ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்புசீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மண்டே மார்க்கெட் எப்படி இருக்கும், நெஃப்டியோட நெக்ஸ்ட் லெவல் என்ன அப்படிங்கிறது தான் என்டையராக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்கள். ஸோ நெஃப்டியை பொறுத்த மட்டும் ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் ரீச் ஆயிடுச்சு. எப்போதுமே எல்லோரும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இப்படி தானே ட்ரெண்ட் லைன் நீங்கள் ட்ராப் பண்ணுறீங்க. எப்போதுமே வந்துட்டு இதை விட்டுருங்க. கொஞ்சம் அனுபவம் ஆன உடனே சரிங்களா, நீங்கள் வரைகிற ஸ்டைலை கொஞ்சம் மாற்றிடுங்க. ஏன்னா ட்ரெண்ட் லைன் நீங்கள் சரியாக வரைய தெரிஞ்சாலே உங்களுக்கு ட்ரேட் பிக்கப் ஆக ஆரம்பிச்சிடும். சரிங்களா, இங்கே இருந்து இருக்கிறதுலே ஹை எதுன்னு எடுங்க. இங்கே இருந்த அப்படியே பின்னாடி ஸ்க்ரோல் பண்ணுங்கள். சரிங்களா, இருக்கிற ஹை அப்படி வச்சிங்கன்னா கரெக்டாக கனெக்ட் ஆகுதா, இதில் இருந்து அடுத்து எங்கே இருக்கோ சென்டர் பாயிண்ட் நம்ம இங்கே முன்னாடியே பார்க்க வேண்டாம். இங்கே என்ன லெவல் அப்படிங்கிறது இங்கே நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மார்க்கெட்டை பாருங்கள், கரெக்டாக ரீச் ஆகிருக்கும். சரிங்களா, அதே போல் நான் கீழே இந்த இடம் நான் விட்ட இடம், நான் செகண்ட் லைன் வச்சேன்ல, இந்த இடத்த நான் இங்கே பார்க்கவே இல்லை. ஆனால் இது கரெக்டாக இங்கே கனெக்ட் ஆகிருப்பாருங்க. ஸோ மார்க்கெட்டை பொறுத்த மட்டும் டவுன் ட்ரெண்ட் ஆகிறதுக்கு ரொம்பவே சான்சஸ் அதிகம். சரிங்களா, ஸோ நீங்கள் எப்படியே ஸ்க்ரோல் பண்ணி கீழே இழுத்துங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போது இதனுடைய ஹை என்னவா இருக்குது, 24,780 இருக்கா, 24,800ன்னு எடுத்துக்கலாம். இனி அதுக்கு மேலே போனால் தான் மார்க்கெட் அப் ட்ரெண்ட். சரிங்களா, அதுக்கு கீழே இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு மார்க்கெட்டில் புட் ஆப்ஷனுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். இங்கே நிறைய செல்லர் வர்றதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ நார்மலாக இப்படி ட்ரெண்ட் லைன் இப்படி வரையும் போதே தெரிஞ்சிடும். ஆனால் சிலவங்களுக்கு என்ன அப்படின்னா இதில் கன்ஃபர்மேஷன் இருக்காது. சரிங்களா, ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களுடைய டிமேட் அக்கௌண்ட்டுக்கு போயிருங்க. போயிட்டு நெஃப்டி 50 எந்த இண்டெக்ஸ் வேணுமோ அது பக்கத்தில் போனீங்கன்னா 3 டாட் தெரியும். சரிங்களா, இது 0 தலை டெக்னிக்கல்ஸ் அப்படின்னு கிளிக் பண்ணுங்கள். சரிங்களா, கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் டே டைம் ஃப்ரேம் அப்படிங்கிறத கொடுங்க. சரிங்களா, ஏன்னா ஸ்விங் ட்ரேடிங் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா. ஸோ சப்போர்ட் 1, சப்போர்ட் 2, சப்போர்ட் 3 கீழே எவ்வளோ தூரம் போகுங்கிறதுக்கு ரெசிஸ்டன்ட் 1 இருக்கா, 24,741 அப்படின்னு இருக்கா, நம்ம சொன்ன பாயிண்ட்டுக்கு நியராகவே இருக்கும் பாருங்கள். இருபத்தி 24,788. நான் என்ன சொன்னேன், 24,800. ஸோ ட்ரெண்ட் லைன் நீங்கள் வரையும் போதே இந்த இண்டிகேட்டர், அதனால தான் நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருப்பேன், இண்டிகேட்டர் நீங்கள் ஸ்லைட்லி அதாவது கொஞ்சமாக யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, ஃபுல்லாக அதை பேஸ் பண்ணியே ட்ரேட் பண்ண முடியாது. உங்களுக்கு நாலேஜ் இல்லாமல் நீங்கள் மார்க்கெட்டை அப்ரோச் பண்ணீங்க அப்படின்னா ஃபெயிலியர் தான் இருக்கும். சரிங்களா, அதனால் வித்தவுட் நாலேஜ் யூ கான் சக்ஸஸ் இன் ஸ்டாக் மார்க்கெட். அது எல்லாத்துக்குமே தெரிஞ்சது. அதனால் ட்ரெண்ட் லைன் நல்லா ட்ரா பண்ண கற்றுக்குங்க. சரிங்களா, ஸோ இந்த இடத்துல இருந்த அப்படியே நான் உச்சத்தை செகண்ட் லைன் அப்படின்னா ஒரு இடத்துல போய் பிக்கப் ஆகி செட் ஆகும். சரிங்களா, இப்போ மார்க்கெட் அடுத்து வரக்கூடிய லெவல் 2 லெவல் இருக்குது. சரிங்களா, ஒன்று சாலிடாக என்ன ஆகும் அப்படின்னா 24,000, ரொம்ப பெரிய லெவலில் ஃபால் இல்லை. சரிங்களா, ஸோ 24,000 வரைக்கும் தான் சான்சஸ் இருக்குது, அதுக்கு கீழே போகிறதுக்கு சான்சஸ் இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் லெவல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 24,350 வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஒன்ஸ் இதை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா மார்க்கெட் 24,000 வரைக்கும் வரும். இதனுடைய ஹையை பிரேக் பண்ணாதான் அடுத்து மார்க்கெட்டில் ஒரு நல்ல புல்லிஷ் ட்ரெண்ட் இருக்குது. சரிங்களா, ஸோ அதை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அடுத்த லெவலில். இந்த லெவலை கட் பண்ணாதான். ஸோ இதுதான் நெஃப்டி. அப்போ நீங்கள் ஒவ்வொரு நாளும் ட்ரேட் எடுக்கும்போது இது மட்டும் போதாது. சரிங்களா, ஒவ்வொரு நாளும் நீங்கள் ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் மார்னிங் 9 o'clock, ரொம்ப முன்னாடியெல்லாம் வர வேண்டாம். 9 o'clock ப்ராப்பராக நீங்கள் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா குளோபல் மார்க்கெட் அப்படின்னு சொல்லி கூகுளில் டைப் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் வர இந்த பேஜை கிளிக் பண்ணுங்கள். இதிலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் மார்க்கெட், அதாவது குளோபலாக எப்படி இருக்குது, புல்லிஷா பியரிஷா அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஒன்ஸ் இதை பார்த்த உடனே FAIDயோட டேட்டா பாருங்கள். அவங்க தொடர்ந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, ஆனால் பெரிய லெவலில் இல்லை. உங்களுக்கு தெரியுதா ஏன் அப்படின்னா மார்க்கெட் ரெசிஸ்டன்ட் பாயிண்டில் ரீச் ஆயிடுச்சு. வெயிட் பண்ணுவாங்க ட்ரெண்டு கட் ஆகிற வரைக்கும், பெரிய லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்காது. ஸோ இதை பார்த்தாலே நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். சரிங்களா, அடுத்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த மார்க்கெட் டேட்டா ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த ப்ரீ ஓப்பன் மார்க்கெட்டுங்கிற முன்னாடி எனக்கு இன்றைக்கி கூட ஒருத்தர் வந்துட்டு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியிருந்தார். அவர் மார்னிங்கே என்ன பார்த்தார் அப்படின்னா அட்வான்ஸ் எத்தனை கம்பெனி பாசிட்டிவில் இருக்குது, எத்தனை கம்பெனி டிக்ளைன் இருக்குது. இது பிகினர் தான். சரிங்களா, அவர் பர்சனலாக மெசேஜ் பண்ணியிருந்தார். ஸோ இப்போ தான் அவர் ட்ரேட் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு. சரிங்களா, ஸோ தொடர்ந்து வீடியோ பார்க்குறாரு. ஸோ அதனால் என்னுடைய கான்டாக்ட் கீழே போயிட்டு பார்த்துட்டு எனக்கு மெசேஜ் பண்ணியிருக்கிறாரு. ஓகே ஃபைன். ஸோ அப்போ நீங்கள் என்ன பார்க்கணும், ப்ரீ ஓப்பன் மார்க்கெட்டில் மண்டே மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது சரிங்களா, எத்தனை கம்பெனி அட்வான்ஸ், எத்தனை கம்பெனி டிக்ளைன்ல இருக்குது, இது எத்தனை மணிக்கு தெரியும் அப்படின்னா 9:08க்கு தெரியும்.
சரிங்களா? ஸோ 9-8க்கு என்ன பண்ணுங்கள், இந்த பேஜில் வந்து செக் பண்ணுங்கள். அட்வான்ஸ்னால் எத்தனை கம்பெனி பாசிட்டிவ், எத்தனை கம்பெனி நெகட்டிவில் இருக்குது, அன்சேஞ்சு, அதாவது அதில் பெரிய லெவலில் சேஞ்சஸ் இல்லை. சரிங்களா? நேற்று முடிஞ்ச மாதிரியே இன்றைக்கி 100 முடிஞ்சிருக்குன்னா இன்றைக்கி 100 ஓப்பன் ஆயிருக்கு, எந்த சேஞ்சஸும் இல்லை அப்படிங்கிறது தெரியும். அப்போது குளோபல் மார்க்கெட் பாசிட்டிவில் இருந்து FADA நல்லா இன்வெஸ்ட் பண்ணி ப்ரீ ஓப்பன் மார்க்கெட்டில் ஒரு 40 கம்பெனி பக்கம் பாசிட்டிவில் இருந்து, சரிங்களா, இதில் இந்த கிஃப்ட் நெஃப்டி அப்படின்னு ஒன்று இருக்கும். இதில் வந்து ஒரு 150 பாயிண்ட் 100 பாயிண்ட் நம்ம பிலோவாக தான் இருப்போம் பாருங்கள், அந்த மார்க்கெட்டுக்கும் இந்த மார்க்கெட்டுக்கும். அதனால தான் நியர்பை தான் இருக்கும். அதனால் நம்ம ஒரு ஃப்ளாட்டாக தான் இருப்போம் மார்க்கெட்டை பொறுத்த மட்டும். சரிங்களா? இது எவ்வளோ % இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத செக் பண்ணுங்கள். செக் பண்ணிவிட்டு 2 ஹவர்ஸோட டைம் ஃப்ரேம் எடுங்க. சரிங்களா? ஸோ நீங்கள் டெய்லி எவ்ரிடே நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த 2 ஹவர்ஸ் டைம் ஃப்ரேம் எடுத்துகிட்டு இதிலே கரெக்டாக இருக்கும். நான் ஆல்ரெடி டே டைம் ஃப்ரேமில் தான் வரைஞ்சேன். 2 ஹவர்ஸ் போட்டாலே கரெக்டாக அந்த இடத்துல செட்டிங் ஆகுது பாருங்கள். ஸோ மார்க்கெட் அடுத்த செட்டிங், சரிங்களா, இதில் வந்துட்டு தான் போகும். இதில் இந்த இடத்துல நீங்கள் ரொம்பலாம் வேரி ஆக வேண்டாம். இந்த இடத்துல நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும் மார்க்கெட்டை பொறுத்த மட்டும். பக்கத்தில் பாருங்கள், இன்ட்ராடே பொறுத்த மட்டும் லாங்காக பார்க்கணும் அப்படிங்கிற அவசியம் இருக்காது. சரிங்களா? பக்கத்தில் இந்த லைனும் இந்த லைனும் பார்த்தா உங்களுக்கு மேட்ச் ஆகும்னு தோணுச்சுன்னா ஒன்ஸ் இப்படி ட்ராப் பண்ணுங்க. இப்படி ட்ராப் பண்ணிவிட்டு அடுத்த லைனை கொண்டு வந்து இப்படி விட்டுருங்க. ஸோ அகெயின் இந்த 2 தான் பேஸ். சரிங்களா? இந்த 2 தான் பேஸ். இதை அப்படியே கொஞ்சம் மேல் அப்படியே ஏற்றி ஸோ ஃபுல்லாக ஸ்க்ரீன் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியாலஜி கிடச்சிரும். சரிங்களா? அப்போது மார்க்கெட் இந்த இடத்துல வச்சிங்கன்னா பார்த்தீங்களா, மார்க்கெட் எங்கே வரைக்கும் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. நம்ம இங்கே ட்ரா பண்ணியிருந்தோமா, கரெக்டாக அதுவே இந்த லெவலும் கரெக்டாக இந்த லைன் ட்ராவல் ஆகுதா, மார்க்கெட் கீழே சரிஞ்சால் இவ்வளோ சரியாயிடும். இது ஒன்ஸ் இதையும் பிரேக் பண்ணிச்சுன்னா தான் மார்க்கெட் 24,000 பக்கம் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கும். சரிங்களா? ஒன்ஸ் இங்கே வந்துட்டு மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகலாம். ஸோ நீங்கள் கால் சைட் போகிறீங்க, மார்க்கெட்டை ஹோல்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த லெவல் வந்த அப்புறமா இதில் ட்ரெண்ட் கட் செக் பண்ணிவிட்டு ட்ரெண்ட் கட் ஆகும்போது என்ட்ரி கொடுத்தீங்க அப்படின்னா அது அப் ட்ரெண்டாக போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நியர்லி பிரேக் அவுட் ஆகிறதுக்கும், சரிங்களா, லைனை பிரேக் அவுட் ஆகிறதுக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். பட் மார்க்கெட்டில் ப்ராப்பராக இப்போதைக்கு ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஸ்லைட்லி டவுன் ட்ரெண்ட் தான். ஸோ அன்னன்னைக்கான ட்ரேடை அன்னன்னைக்கு க்ளோஸ் பண்ணிடுங்க வரக்கூடிய வாரத்தை பொறுத்த மட்டும். இருப்பினும் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் அதை கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்க மறந்துடாதீங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா, பபாய், see you.